the grace, favor, and the mercy of our Heavenly Father be with you all, my beloved, in the name of Jesus. என் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் தயவும் இரக்கம் உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. Our Heavenly Father God knows everything. நம் பரலோக பிதாவாகிய தேவனுக்கு எல்லாமே தெரியும். The Bible says in book of Psalms chapter 139 verses 1 to 4, O Lord, you have searched me and known me. You know my sitting down and my rising up. You understand my thought afar off. You comprehend my path and my lying down, and are acquainted with all my ways. For there is not a word on my tongue, but behold, O Lord, you know it altogether. சங்கீதம் 139 அதிகாரம் 1-4 வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் புறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். Amen. Hallelujah. My beloved in Christ Jesus, the Bible clearly says, declared and teaching us that our God who created you and me as his own image and likeness, he knows everything about our life. He searched us and he knows us. Bible said that he knows our sitting down and he knows our rising up. The Bible says that he understands our thought from far off. Bible says that he can comprehend our path and our life. When he also see our lying down, and he also acquainted with all our ways and all our ways and purposes, and he also knows every word that proceeded from our tongue. Our God knows it all together. கிறிஸ்துக்கு அருமையான அன்பான வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். என்னவென்றால் நம்ம கர்த்தர் நம்ம பரலோக தகப்பன் ஆண்டவர், அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்ம குறித்து, உங்களை குறித்தும் என்னை குறித்தும், உங்களையும் என்னையும் தம்முடைய சாயலாக ரூபத்தின்படியும் கர்த்தர் படைத்திருக்க, அவர் படைத்திருக்க, அவருக்கு நம்மை குறித்து எல்லா காரியம் தெரியும். அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்முடைய உட்காருதலும், நாம் உட்கார்ந்திருப்பதும், நாம் எழுந்திருக்கிறதும் எல்லாவற்றுமே அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவு என்ன நினைக்கிறது என்று அவர் தூரத்திலிருந்து அறிகிறவராக இருக்கிறார். நம்ம படுத்திருந்தாலும் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் அவர் சூழ்ந்திருக்கிறார். நம்முடைய எல்லா வழிகளும், நோக்கங்கள், திட்டம் அவருக்கு தெரியும். நம்முடைய வாயில் சொல் புறவாதற்கு முன்பதாகவே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். Our God is all powerful God. நம் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமை தேவனா இருக்கிறார். And also in Colossians chapter 3 verses 23 and 25, the Bible says, and whatever you do it heartily as to the Lord and not to men, knowing that from the Lord you will receive the reward of the inheritance, for you serve the Lord Christ. But he who does wrong will be repaid for what he has done, and there is no partiality. கொலோசியர் 3 அதிகாரம் 23-25 பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. My beloved in Christ, according to the Bible, the scripture that we have read just now, we should understand that we should be always conscious of our life. How do we live our life every day? கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த வேத வாக்கியத்தில் நம்ம படித்த வேத வாக்கியத்தின் பிரகாரமாக நம்ம அதை அறிந்து கொள்ளுகிறோம், புரிந்து கொள்ளுகிறோம். இதன் பிரகாரமாக நம்ம வாழ்க்கை எப்படி அனுதினம் எப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்தி கொள்கிறோம், எப்படி நம்ம வாழுகிறோம் என்று மிக உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Are we aware that all our actions, including the thoughts of our heart, are seen by God? நம்முடைய எல்லாம் செய்கைகளையும் கிரியைகளையும், நம்முடைய எல்லாம் மனதில் இருக்கிற எல்லா சிந்தை, இருதயத்தில் இருக்கிற சிந்தைகளையும் தேவன் பார்க்கிறார் என்று நமக்கு அந்த உணர்வு இருக்கிறதா? So we may done something that we thought no one noticed, but God saw it.
God knows everything. ஆகையால் ஒருவேளை நம்ம சிந்திக்கிற ஒரு காரியம் அது தேவன் அதை நோட்டீஸ் பண்ணல, அது கவனிக்கல என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார், தேவன் அதை காண்கிறார் என்று நம்ம உணர்வோடு வாழ வேண்டும். That's why the Bible says that when we serve, we should serve as unto the Lord and not unto men. ஆகிய வேதம் சொல்லுகிறது, நம்ம சேவிக்கும் போது, சேவை செய்யும்போது, கிரியை செய்யும் பொழுது அது மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே நம்ம செய்ய வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. Those around us may not notice our hard work and diligence, but God sees it. He knows everything what we are doing. ஆகையால் நம்ம சுத்தி இருக்கிற நம்ம கடினமாய் செய்கிற வேலையும், நம்ம ஜாக்கிரதையாய் செய்கிற வேலையும் ஒருவேளை கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் நம் பரலோக பிதாவாக தேவன் அதை கவனிக்கிறார், அதை பார்க்கிறார், அவருடைய எல்லாமே அவருக்கு தெரியும். That's why in our life we should be very conscious that what we are doing and what we are thinking in our heart. ஆக நம்முடைய வாழ்க்கையை அனுதினமும் என்ன சிந்திக்கிறோம், எதை செய்கிறோம் என்று நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டும். It's like when we work in a job place or in an organization, and then we will mess up some things, and we may hide up something from our boss. But one thing we must understand, we must be sure of that God sees everything. ஒரு வேளை நம்ம செய்கிற வேலை இடத்துல நம்முடைய பாஸுக்கு தெரியாம சில காரியத்தை அதை மெஸ் பண்ணியிருக்கலாம், தவறாக செய்திருக்கலாம். அதனால் நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை பாஸுக்கு தெரியாது, அவர்கிட்ட மறைச்சிட்டேன் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கிறிஸ்து கரிமை அன்பான பிதாவாகிய தேவன் அதை பார்க்கிறார், அவரிடத்துல எதையுமே மறைக்க முடியாது. So everything that we do, we must do unto the Lord. ஆக நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வ உணர்வோடு செய்ய வேண்டும். The Bible says, if you know that something isn't right and you present it as though it's right, the Bible says to you it is a sin in book of James chapter 4 verse 17. யாக்கோபு 4:17 வேதம் சொல்லுகிறது, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அதற்கு பாவமா இருக்கும் என்று சொல்லுகிறது. The Bible says that although we know it is a right thing to do, but if we didn't do it rightly, the Bible says it is a sin. ஆகிய வேதத்தின் பிரகாரமாக நம்ம சரியான காரியத்தை, நன்மையான காரியத்தை செய்ய தெரிந்தும் என்று அறிந்தும் செய்யாமல் போன பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. So we should make up our mind that we should be forthright and walk uprightly at all times, irrespective of who is watching. ஆகையால் நம்ம வாழ்க்கையில நம்ம யார் பார்க்கிறாங்களோ பார்க்கலையோ பொருட்படுத்தாமல் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதும் சரியாய் நடந்து, நேராய் நடந்து, எல்லா காரியத்திலும் எல்லா நேரம் சரியாக நடக்கிறதற்கும் மனதை மாற்றிக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். The most important thing is that God is watching us. மிக ஒரு முக்கியமான காரணம், தேவன் நம்மளை பார்க்கிறது. The Bible says that neither is there any creature that is not manifest in his sight, but all things are naked and open unto the eyes of him with whom we have to do. In book of Hebrews chapter 4:13. ஆகிய வேதம் நமக்கு மிக முக்கியம் என்னவென்றால், தேவன் நம்மளை எப்பொழுதும் காண்கிறார் என்ற உணர்வோடு வாழ வேண்டும். வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 4:13, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலம் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. In Ecclesiastes chapter 12 verse 14, the Bible says, for God shall bring every work into judgment with every secret thing, whether it be good or whether it be evil. பிரசங்கி 12:14 வேதம் சொல்லுது, ஒவ்வொரு கிரியையும் அந்தகாரமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார் என்று சொல்லுது. My beloved in Christ, the Bible clearly says that God knows everything and he will bring every evil and good work that man has done into the judgment. So we need to give account in the day of judgment. கிறிஸ்து கரிமை அன்பானவர்களே, வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, மனுஷன் செய்கிற எல்லா நன்மைகளும் தீமையும் நியாயத்திற்கு நாளில் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும், கர்த்தர் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த உணர்வோடு இருக்கிறபடியால உணர்வோடு இருந்து நம்ம வாழ்களா இருக்க வேண்டும். So we are living in the kingdom of God. We are living with the righteousness of God. So we must always live
with righteousness. ஆகிய நமக்கு தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம், தேவ ராஜ்யத்தின் நீதிக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்ம எல்லா காரியத்தையும் நீதியா நம்ம செய்வோமா? because God saw everything. தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். may God bless you abundantly. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். amen, amen.